வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் காட் ஃபோட்டோ ஃப்ரேம் வித் லிப்பான் ஆர்ட் அண்ட் லைட்டிங்கோட எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் தக்ஷணாமூர்த்தி சாமிக்கு ஃப்ரேம் பண்ண போகிறேன். இது மாதிரி சாமி ஃபோட்டோஸ் வந்து கோயில் வாசலில் இருக்கிற கடையில் கிடைக்கும், இல்லாட்டி ஆன்லைன் ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் பேஸ் வந்து எம்டிஎஃப் ஷீட் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ சைஸ் A4, அதனால A3 சைஸ் எம்டிஎஃப் பேஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக பேஸ் எடுத்துக்கிட்டா தான் டிசைன் பண்ண முடியும். ஸோ சாமி ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து லிப்பான் ஆர்ட் டிசைன் பண்ணலாம். அந்த லிப்பான் ஆர்ட் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெஸோ ஆர் ஒயிட் அக்ரலிக்கால பெயிண்ட் பண்ணிக்கலாம். 5 சென்டிமீட்டருக்கு ஒயிட் கலரால் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளேஸில் லிப்பான் ஆர்ட் பண்ணலாம். லிப்பான் ஆர்ட்னு கிளே அண்ட் மிரரால் பண்ணுற டிசைன் வந்து லிப்பான் ஆர்ட். இந்த டிசைனுக்கு சர்க்கிள் அண்ட் டைமண்ட் ஷேப் மிரர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கிளே வந்து மோல்டட் கிளே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளேயால் பண்ண போகிற டிசைனை 4 சைட்ஸ்லையும் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கலாம். கிளேயால் பண்ண போகிற டிசைனை ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளேயை ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு மோல்டட் கிளே எடுத்துக்கலாம். மோல்டட் கிளேயில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2 பார்ட் இருக்கும். இதை ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி கிளேயை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிளேயை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு 30 to 45 மினிட்ஸ்லேயே ட்ரை ஆகிடும். ஸோ இந்த கிளேயை இப்படி மெலிசா உருட்டி ட்ரா பண்ண டிசைன் மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளேயை ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் இந்த டிசைனோட டிப்பை வந்து வாட்டர் யூஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். ஃபோர் சைட்ஸ்லையும் கிளேயால் டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணலாம். இந்த கிளேயில் ஒயிட் கலரில் பேஸ் கோட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கிளே ஆர்ச் டிசைன் இன்சைடில் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் எடுத்துருக்க சாமி ஃபோட்டோ கலருக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். நான் தக்ஷணாமூர்த்தி சாமிக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதால சாமி ஃபோட்டோவில் இருக்கிற கலர்ஸ் வந்து ரெட், எல்லோ அண்ட் வயலட். இந்த கலரை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற சாமிக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ண பெயிண்டிங் மேலே வார்னிஷ் அப்ளை பண்ணி சீல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மிரரால் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆர்ச் இன்சைடில் 3 டைமண்ட் ஷேப் மிரரை இந்த ஷேப்பில் வச்சு ஃபெவிகாலால் ஸ்டிக் பண்ணலாம். ஆர்ச் இன்சைடில் மிரர் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஷேப் மிரரை 2 ஆர்ச் இன் பிட்வீன் கேப்பில் ஸ்டிக் பண்ணலாம்.
சர்க்கிள் ஷேப் மிரரை 4 சைட்ஸ்லயும் ஸ்டிக் பண்ணியாச்சு. ரிமைனிங் பிளேஸ்ல ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5 mm திக்னஸ் சன்போர்ட் யூஸ் பண்ணி ஃப்ரேம் அப்புறம் காட் பிக்சரை வைக்கலாம். இப்போ சென்டர்ல சாமி பிக்சரை ஸ்டிக் பண்ணலாம். சன்போர்டை இந்த பேஸ் போர்ட் இன்சைட் பார்ட் மெஷர்மெண்ட் படி கட் பண்ணிட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி சாமி பிக்சரை ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக பேஸ் போர்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த சாமி இருக்கிற போர்டை ஸ்டிக் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதால சாமி பிக்சர் நல்லா ப்ரொஜெக்டடாக அழகாக தெரியும். இப்போ சன் போர்டில் ஃப்ரேம் பண்ணலாம். 5 cm வித்தில் 4 பீசஸ் A3 சைஸ் போர்ட் கவர் ஆகிற மாதிரி கட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராங் க்ளூவால் ஸ்டிக் பண்ணிடலாம். க்ளூவால் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்கிங் டேப்பால் 4 கார்னர்ஸையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு க்ளூ பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதால இந்த ஃப்ரேம் மூவ்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கலாம் அண்ட் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆன பிறகு மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃப்ரேமில் எல்இடி லைட் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதனால இந்த ஃப்ரேம் 4 கார்னர்ஸ்லேயும் ஸ்மால் பீஸ் ஆஃப் சன்போர்டை க்ளூவால் ஸ்டிக் பண்ணிடலாம். இதில் லைட் ஈஸியாக ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சன்போர்ட் ஃப்ரேமில் இந்த டிசைன் உடன் ஃப்ரேமை அட்டாச் பண்ணலாம். இந்த உடன் ஃப்ரேமை நான் லோக்கலில் இருக்கிற கார்பெண்டர் ஷாப்பில் வாங்கினேன். அதுமாரி உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆன்லைன்லேயும் இது அவைலபிள் தான். ஆன்லைன் ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராங் க்ளூவை சன்போர்டில் அப்ளை பண்ணி இந்த உடன் ஃப்ரேமை பேஸ் ஃப்ரேமில் ஸ்டிக் பண்ணலாம். நான் 4 cm ஒய்டில் இந்த டிசைன் உடன் ஃப்ரேம் வாங்கிட்டேன். அதனால இன்சைடில் இருக்கிற இந்த லிப்பான் ஆர்ட் டிசைன் கொஞ்சம் விசிபிலிட்டி இல்லை. ஸோ நீங்கள் வாங்குறப்ப 2 cm ஒய்டில் இந்த உடன் ஃப்ரேம் வாங்குங்க. அப்போ இன்சைடில் பண்ண லிப்பான் ஆர்ட் நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். 4 சைட்ஸ்லையும் பேஸ் ஃப்ரேமில் உடன் ஃப்ரேமை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரேமை திருப்பி ஃப்ரேம் ஜாயின் பண்ண பிளேஸில் ஃபெவிகால் அப்ளை பண்ணலாம். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வார்னிஷ் அப்ளை பண்ணலாம். இந்த உடன் ஃப்ரேம் வார்னிஷ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ 4 சைட்ஸில் இருக்கிற சன்போர்ட் கலரை உடன் கலருக்கு சேஞ்ச் பண்ணலாம். ப்ளூ, ரெட், எல்லோ, அக்ரலிக் கலரை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த உடன் கலருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 4 சைட்ஸ்லையும் பெயிண்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரேமில் A3 சைஸ் OHB ஷீட்டை இந்த ஃப்ரேம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூவால் ஸ்டிக் பண்ணலாம். OHB ஷீட் பதிலாக அக்ரிலிக் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்ரிலிக் ஷீட் பார்க்க கிளாஸ் மாதிரி இருக்கும். OHP ஷீட்டை எல்லா பக்கமும் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டை இந்த ஃப்ரேமில் ஸ்டிக் பண்ணலாம். இந்த லைட் ஆல்ரெடி செல்ஃப் அடிசிவோட தான் வரும். ஸோ அப்படியே இந்த ஃப்ரேமில் எல்லா சைட்லையும் ஸ்டிக் பண்ணிடலாம். சாமி பிக்சர் ஃப்ரேம்க்கு லிப்பான் ஆர்ட் பண்ணதால இங்கே ஸ்டிக் பண்ண போகிற லைட் இந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னும் பிரைட்டாக அழகாக தெரியும். ஃப்ரேம் 4 சைட்லையும் லைட்டை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ எல்இடி ஸ்ட்ரிப் லைட் ஒயரோட 12 வோல்ட் அடாப்டரை கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாமி இருக்கிற போர்டையும் ஃப்ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னோட ஃப்ரேம் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்கேஸ் க்ளூ தேவைப்பட்டதுன்னா க்ளூ யூஸ் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
தக்ஷாமூர்த்தி சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் வித் லைட் அண்ட் லிப்பான் ஆர்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.